உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகனுடைய அருளாலும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசை தெம்போடு திராணியோடு துணிச்சலோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த துணிச்சலான முடிவாலும் திருப்பரங்குன்றத்திலே மூட்டப்படவிருந்த மத கலவரம் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே மத கலவரத்தை தூண்டி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதிகளில் மதுரையை ஆக்கிரமித்து சங்பரிவார கும்பல் அங்கே வன்முறையை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் தமிழக அரசு செயல்பட்டாலும் கூட அரசியல் தலைவர்கள் எல்லோரும் மௌனமாக கிடந்தார். அந்த மௌனத்தை உடைத்து முதல் குரலாய் தவறான தீர்ப்பை தந்த நீதிபதி சுவாமிநாதனை பணிவிலகல் செய்ய வேண்டும், பணி நீக்கம் செய்ய வேண்டும், இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் என்கிற குரலை பதிவு செய்தவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன். அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் மூட்டப்படவிருந்த அந்த கலவரத்தீயை தற்காலிகமாக அணைத்திருந்தாலும் கூட நிரந்தரமாக தமிழ் மண்ணை, இந்தியாவை மதவெறி சக்திகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிற வகையில் மதுரை திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை மூட்டிய சன்பரிவார கும்பலை தடுப்பு காவல் சட்டத்திலே, யூபிஏ சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். RSS சன்பரிவார கருத்தியலை மனதிலே கொண்டு அரசியல் சாசனத்தின் விழுமியங்களை காலில் போட்டு விதித்துவிட்டு தவறான தீர்ப்பை வழங்கி இருக்கிற மதுரை நீதிபதி GR சுவாமிநாதனை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2026 தேர்தல் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற போது, SIR பணிகள் நடந்து கொண்டிருக்கிற போது, தேர்தல் வேகம் சூடுபிடித்திருக்கிற போது, தம்பி விஜய் போன்றவர்கள் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்ச்சிகளை நடத்தி நகைச்சுவை காட்சிகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற போது, தேர்தலை பற்றி கவலைப்படாமல் எதிர்கால தலைமுறை பற்றி கவலைப்படுகிற இயக்கமாக எழுச்சி தமிழரின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயலாற்றி வருவதனுடைய விளைவுதான் இன்று காட்டுமன்னார் கோவிலில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை உறவுகளே, நண்பர்களே, எல்லோரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். நாமும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம். ஒரு பதிவுக்காக என்கிற அடிப்படையில் நடக்கிற ஆர்ப்பாட்டம் அல்ல இந்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு, தமிழ்நாட்டிலே சமத்துவ தீபம் அணைந்துவிடக் கூடாது என்கிற உணர்வோடு, சமூக நல்லிணக்கம் என்கிற தீபம் அணைந்துவிடக் கூடாது என்கிற உணர்வோடு, 1000 ஆண்டு காலமாக தமிழ் மக்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த சகோதரத்துவம் என்கிற தீபம் அணைந்துவிடக் கூடாது என்கிற உணர்வோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம் இந்த போராட்டம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 5ஆம் தேதி திருப்பரங்குன்றத்தில் நான் இருந்தேன். நம்முடைய இயக்க தோழர்களோடு திருமுருகனுடைய கோவிலுக்கு நான் போனேன். கோவிலே இருக்கிற ஸ்தானிகள் என்னை மகிழ்ச்சியோடு வரவேற்று திருப்பரங்குன்றம் அந்த திருக்கோவிலை சுற்றி காட்டினார்கள். அத்தகைய நிலையில அந்த ஸ்தானிகர்கள் 5 குடும்பங்களைச் சேர்ந்த பல்வேறு பூசாரிகள், ஒவ்வொரு பரம்பரை பூசாரிகளுடைய குடும்பத்திற்கும் தலைமையாய் இருப்பவருடைய பெயர் சாதிகப்பட்டர். அந்த 50 குழுவாக ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற சாதிகப்பட்டர்கள் என்னிடத்தில் ஒரு கடிதத்தை காட்டினார்கள். இந்த கடிதம் என்னுடைய அலைபேசியிலே பதிவாக இருக்கிறது. உங்கள் அலைபேசியிலும் அதை பார்க்க முடியும்.
மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான ஆவணங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்தால் அந்த ஆவணங்களிலே ஒரு தொகுப்பாக இந்த கடிதத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். 4/12/2025 அன்று கையெழுத்திடப்பட்ட அந்த கடிதத்தை என்னிடத்திலே காட்டி, காலம் காலமாக இந்த மண்ணிலே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து வருகிறோம். அந்த ஸ்தானிகர்கள் சொன்னார்கள், முருகனுக்கு தினம் தினம் பூஜை நடத்துகிற பூசாரிகளுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற அந்த 50 குழுவில் இருக்கிற அடிகள் பெருமகனார் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய வகையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்தானிக பட்டர்கள் சொன்னார், 100 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பரம் திருக்கோவிலே மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவிலே தீபம் ஏற்றுவதற்காக இருக்கிற இடத்தில் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். அதுதான் கோவிலின் நடைமுறை, அதுதான் கோவிலின் மரபு. இந்த மண்ணிலே சனாதனத்தை மிக அதிகமாக உயர்த்தி பிடித்த நாயக்கர்களின் ஆட்சியில் கூட அந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. ஆகவே காலம் காலமாக மரபு முறைப்படி நேரடியாக கோபுரத்திற்கு நேர் மேலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவிலே தீபம் ஏற்றுகிற இடத்தை தவிர வேறு இடத்திலே கொண்டு போய் தீபத்தை ஏற்றுவதே கோவிலின் நடைமுறைகளுக்கும் மரபுகளுக்கும் விதிகளுக்கும் எதிரானது. அதை எங்களால் செய்ய முடியாது என்று உயர் நீதிமன்ற நீதிபதி இடத்தில நாங்கள் இந்த மனுவை தந்திருந்தோம். எங்களின் சார்பிலே செயல் அலுவலர் இந்த கடிதத்தை கொண்டு போய் நீதிமன்றத்திலும் ஒப்படைத்தார். வந்திருக்கிற தீர்ப்பு ஏதோ யாருக்கோ எதிரானதல்ல, திருக்கோவிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பூசாரிகளின் உணர்வுக்கும் ஆன்மீகத்திற்கும் மரபுக்கும் எதிரானது என்பதை அந்த ஸ்தானிகர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார். திருப்பரங்குன்றம் கோவில் என்பது ஒரு குடைவரை கோவில். குடைவரை கோவில் என்றால் இந்த மண்ணிலே 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே ஏராளமான சமண கோவில்கள் இருந்தன, பௌத்த கோவில்கள் இருந்தன. சமண கோவில்கள் பௌத்த கோவில்கள் குடைவரை கோவில்களாக இருக்கும். குடைவரை கோவில்களை ஆகம கோவில்களாக கருதக்கூடாது என்பது மரபு. அந்த அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோவில் ஆகம கோவில் அல்ல என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு குடைவரை கோவில். அந்த குடைவரை கோவிலே திருமுருகன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. கோவிலின் கருவறையிலே முகப்பிலே சன்னிதானத்திலே திருமுருகன் திருமண கோலத்தோடு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு பக்கத்திலே இரட்டை பிள்ளையார் இருக்கிறார்கள். 2 பிள்ளையார்களுடைய திருவுருவம் அங்கே இருக்கிறது. இன்னொரு புறத்திலே சைவத்தை குறிப்பீடு செய்யக்கூடிய சிவலிங்கம் இருக்கிறது. இன்னொரு புறத்திலே பெருமாள் சந்நிதியும் இருக்கிறது. நடுவிலே துர்க்கையம்மனுடைய கோலம் இருக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் மூல சன்னதியாக திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட திருப்பரங்குன்றத்திலே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் சொன்னதை போல சிக்கந்தர் பாதுஷா என்கிற ஒரு இஸ்லாமிய படை தளபதி அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய வகையில அந்த மண்ணிலே வாழ்ந்ததால் அவரது நினைவிடமும் அங்கே இருக்கிறது. எத்தனையோ கலெக்டர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், எல்லோரையும் நாம் மனதிலே நினைவுபடுத்திக் கொள்வதில்லை. ஆனால் ககன்தீப் சிங் பேடி போன்ற ஒரு சில கலெக்டர்களை யாரும் மறப்பதில்லை. அதை போல ஒரு படை தளபதியாக இருந்து அந்த மக்களின் நல்வாழ்விலே தன்னை படைத்துக் கொண்ட சிக்கந்தர் பாஷா அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு தர்கா நிறுவப்பட்டிருக்கிறது. சத்தியாகிரகுறைய இந்த நாட்டை 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். தமிழகத்திலே சத்தியாகிரகுறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடியாக இஸ்லாமியர்களின் ஆட்சி இருந்திருக்கிறது. நீண்ட நெடிய காலத்திற்கு முன்னதாக சத்தியாகிரகுறைய 1800களிலேயே அந்த இடத்திலே அந்த சிக்கந்தர் பாஷாவுடைய தர்காவிலே சந்தனக்கூடு விழா என்பது தொடர்ந்து நடைபெறுகிற ஒரு நடைமுறையாக இருந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் இருந்து விடைபெறுகிற போது சிக்கந்தர் தர்காவிலே இருக்கிற பெரியவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். நான் அவர்களை போய் பார்த்தேன்.
புறப்பட்டு நான் வெளியே கிளம்புகிற போது கண்ணீரோடு ஒரு இஸ்லாமிய பெரியவர் என்னை பார்த்து சொன்னார், எங்கள் சொத்து போகிறது, சுகம் போகிறது என்பதற்காக நான் கவலைப்படவில்லை. இந்த மசூதிக்கு சொந்தமாக முன்னால் இருக்கிற 10 கடைகளில் 8 கடைகள் இன்று இந்து சகோதரர்களால் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நாள் வரை நாங்கள் அவர்களை இந்து சகோதரர்கள் என்று சொன்னதே இல்லை. திருப்பரங்குன்றம் நம்ம உள்ளூர்காரங்க தான் கடையை வைத்திருக்கிறாங்க என்றுதான் சொல்லுவோமே தவிர இந்து சகோதரர்கள் கடையை வைத்திருக்கிறார்கள் என்கிற வார்த்தையை முதல் முறையாக என்னுடைய வாயிலே இருந்து சொல்லுகிறேனே, இந்த அவல நிலையை எண்ணி நான் அழுகிறேன் என்று சொன்னார். அதை போலவே திருப்பரங்குன்றத்திலே திருவிழாக்களும் குடமுழுக்கும் நடைபெறுகிற போது இஸ்லாமிய வியாபாரிகளும் கூட இங்கே வந்து தற்காலிகமான கடைகளை போடுவது வழக்கம். இந்த நல்லுறவும் அன்பும் சகோதரத்துவமும் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் கவலையாக இருக்கிறது. சந்தனக்கூடு ஊர்வலம் போகிற போது திருக்கோவிலே இருக்கிற ஸ்தானிக பட்டர்கள் அந்த சந்தனக்கூடு ஊர்வலத்திற்கு மரியாதை தருவார்கள். அதை போலவே திருமுருகனுடைய ஊர்வலம் அந்த மண்ணிலே போகிற போது, தேரோடு வீதியிலே போகிற போது மசூதியின் சார்பிலே நாங்கள் போய் நின்று மரியாதை தருவோம். கடந்த ஆண்டு இந்த ஆண்டு ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெற்ற போது தங்குவதற்கு இடமில்லாமல் பக்தர்கள் இருந்த சூழ்நிலையில தர்காவை திறந்துவிட்டு மசூதியை திறந்துவிட்டு வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அன்பையும் பாசத்தையும் இழந்து விடுவோமோ என்று நான் கலங்குகிறேன் என்று கண்ணீரோடு என் கைகளை பிடித்தவர் அனுப்பி வைத்தார். இந்த கண்ணீரை இந்த மண்ணிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அருமை நண்பர்களே, திருப்பரங்குன்றத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? திருப்பரங்குன்றம் மலை என்பது பல்வேறு விதமான சமய நம்பிக்கைகளை கொண்டவர்களுக்கான ஒரு ஆன்மீக மையமாக இருக்கிறது. சமண சமயத்தை சார்ந்த குடைவரை கோவில்கள் அங்கே இருக்கின்றன. திருப்பரங்குன்றத்திலே கீழே பாண்டிய கோவில் இருக்கிறது. அங்கே ஆடு பலியிடுகிற வழக்கமான நடைமுறை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்டார் வழிபாடு, சமண மதத்தினுடைய குடைவரை கோவில்கள், திருமுருகனுடைய திருக்கோவில், இஸ்லாமியர்களுடைய தர்கா மசூதி, இவற்றையெல்லாம் தாண்டி சுற்றுப்புற சூழலியலாளர்கள், பகுத்தறிவாளர்கள் அவர்களும் பார்த்து மகிழக்கூடிய இந்த 5 விதமான கருத்தியல் போக்குகளை கொண்டவர்களுக்கு சொந்தமான இடம்தான் திருப்பரங்குன்றம் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 1923 வழக்கு எண் 4/1923 என்று ஒரு தீர்ப்பு வெளியானது. ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே பதிவானது. அந்த வழக்கிலே வழக்கை விசாரித்த நீதிபதியினுடைய பெயர் ராம ஐயர் என்பது. வழக்கை போட்டவர் அழகப்ப செட்டியார் என்கிற திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த கோவில் ட்ரஸ்டியாக இருந்தவர், தலைமை ட்ரஸ்டியாக இருந்தவர். வழக்கை தொடுத்தவர் அழகப்ப செட்டியார், தீர்ப்பை தந்தவர் ராம ஐயர். வழக்கு எதற்காக புறையப்படுகிறது சொன்னால், திருப்பரங்குன்றம் மலைக்கு பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷனை அமைப்பதற்கு பிரிட்டிஷ் ஆட்சி முயற்சிக்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது. அவ்வாறு திருப்பரங்குன்றத்திற்கு பக்கத்திலே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ரயில்வே ஸ்டேஷனை அமைத்தால் அது எங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லி திருப்பரங்குன்றம் திருக்கோவிலுடைய ட்ரஸ்டி அழகப்ப செட்டியார் 1917 குறைந்த வழக்கு 1923 தீர்ப்பாக வெளிவருகிறது. அந்த தீர்ப்பை விசாரித்து எல்லைகளை நிர்ணயம் செய்த ராமையருடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போய் அந்த மேல்முறையீட்டிலும் அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு மேல்முறையீடு போய் அன்றைய காலகட்டத்துக்கு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் பிரிட்டிஷார் இந்த நாட்டை ஆண்ட போது சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லப்படுவது பிரிவி கவுன்சில் என்று அழைக்கப்பட்டது. அந்த பிரிவி கவுன்சிலும் அந்த வழக்கு மேல் வாதத்திற்காக எடுத்து செல்லப்பட்டு அதிலும் இறுதி தீர்ப்பு வந்தது. ராம ஐயர் எந்த தீர்ப்பை தந்தாரோ அந்த தீர்ப்பு தான் சரி என்கிற தீர்ப்பு வந்தது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக புனையப்பட்ட வழக்கு அல்ல. கோவிலை சுற்றி இருக்கிற மலை குன்றுகள் எங்களுக்கு சொந்தமானது, பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வரக்கூடாது என்பதுதான் வழக்கு. அரசாங்கம் தான் எதிர்மனதாரர். இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் ராமையர்
அந்த இடத்துல மிக தெளிவாக நேரடியாக பார்வையிட்டு நீதிமன்றத்தினுடைய சார்பிலே ஒரு சர்வேயரை அனுப்பி அந்த இடத்தை துல்லியமாக அளந்து அந்த இடத்திலே நெல்லித்தோப்பு என்கிற இடம் இருக்கிறது. அந்த நெல்லித்தோப்பிலே இஸ்லாமியர்கள் அங்கே சவாடக்கம் செய்யக்கூடிய இடமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நெல்லித்தோப்பை கடந்து ஒரு பாதை, இந்த பாதையை கடந்து மேலே போனால் சிக்கந்தர் தர்கா இருக்கிறது. அந்த சிக்கந்தர் தர்காவிலே இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, தங்கள் கோரிக்கைகளுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் நேர்த்திக்கடனை செய்வதற்காக எப்படி மலையடிவாரத்தில் இருக்கிற பாண்டி கோவிலில் ஆடு கோழி இன்றும் பலியிடப்படுகிறதோ அதை போல அந்த தர்காவிலும் நேர்த்திக்கடனை செய்வதற்காக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஆடு கோழி பலியிட்டு தங்கள் நன்றி கடனை செலுத்துகிற நடைமுறை இருக்கிறது. அனைத்தையும் ராமையருடைய தீர்ப்பு 1923 பதிவு செய்திருக்கிறது. இதுதான் திருப்பரங்குன்றத்தினுடைய பின்னணி. இந்த சூழ்நிலை மிக நீண்ட காலமாக இங்கே எந்த பிரச்சனையும் உருவாகவில்லை. அமைதியாக நாட்கள் போயிருக்கிறது. நாடு விடுதலை அடைந்து விட்டது. பல்வேறு விதமான அரசியல் மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன. 1992 பாபர் மசூதியை இடிப்பதன் மூலமாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பாராளுமன்றத்தை எட்டி பார்த்த பாஜக சங்பரிவார கும்பல் இஸ்லாமிய வெறுப்பை பரப்பியதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கவ முடியும் என்கிற பாசிச அரசியலை கற்றுக்கொண்டது. பாபர் மசூதியை இடித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை 1991 மத வழிபாட்டு ஸ்தலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. போனால் போகட்டும், பெரும்பான்மை என்னவோ ஒரு வன்முறையை உருவாக்கி பாபர் மசூதியை நோக்கி இந்துத்துவ சனாதன சக்திகள் படையெடுக்கிற சூழ்நிலையே நாடாளுமன்றம் ஒருங்கிணைந்து பாபர் மசூதி தொடர்பாக நீதிமன்றம் எந்த தீர்ப்பை தந்தாலும் தரட்டும், ஆனால் மத வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்காக பாராளுமன்றத்திலே ஒரு சட்டத்தை செய்வோம். 1947 ஆகஸ்ட் மாதம் 15 வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிற போது யார் யாருடைய கோவில் யார் யாருடைய கையில இருந்ததோ அந்தந்த சமயத்தவருடைய கோவிலாக அது இருக்கட்டும். காலத்தின் வரையறையை முன்னாலே தள்ளி இது என்னுடைய கோவில் உன்னுடைய கோவில் என்று யாரும் சொல்லக்கூடாது. 1945 நாடு சுதந்திரமான போது யார் யாருடைய உரிமையான கோவிலாக எந்தெந்த கோவில்கள் இருந்தனவோ அந்தந்த கோவில்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அங்கே தர்கா இருந்ததால் அவர்களுக்கு இருந்து போகட்டும். அங்கே சிவன் கோவில் இருந்ததாவது சைவத்திற்கு சொந்தமானதாக இருக்கட்டும். அங்கே பள்ளிவாசல் இருந்ததா பரவாயில்லை, அப்படியே இருக்கட்டும். அங்கே மாதா கோவில் இருந்ததால் அப்படியே இருக்கட்டும். 1945 ஆகஸ்ட் 15க்கு 47 ஆகஸ்ட் 15க்கு பிறகு எந்த ஆக்கிரமிப்பும் இனிமேல் அனுமதிக்க கூடாது. பாபர் மசூதி வழக்கு மாத்திரம் நீதிமன்றத்தால் தீர்க்கப்படட்டும் என பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு வடிவங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் அங்கே போய் இந்த முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வேதனைக்குரியதாக இருக்கிறது. 2014 அங்கே ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. சுப்பிரமணியம் என்கிற ஒரு வழக்கு தொடர்கிறார். அந்த வழக்கில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார். அதை விசாரித்த நீதிமன்றம் அதை மறுத்து விடுகிறது. அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. அந்த நீதிமன்றம் அவர் 2014 இந்துத்துவ சக்திகள் ஒன்று சேர்ந்து தீபத்தை தர்காவுக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த எல்லைக்கல்லிலே ஏற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார்கள். அருமை நண்பர்களே, பிரிட்டிஷார் இந்த நாட்டிற்கு வந்த பிறகுதான் முதல் முறையாக நில அளவை தொடங்கியது. நாடு முழுவதும் இருந்த நிலங்கள் அளக்கப்பட்டன. அவ்வாறு அளப்பதற்கு நாம் பார்க்கிற சின்ன சின்ன எல்லைக்கல்களையும் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சர்வேயை செய்வதற்கு அன்றைய காலத்தில் இருந்த நவீன கருவிகளை பயன்படுத்தி சர்வே செய்வதற்கு நிரந்தரமான எல்லைக்கல்களை நிறுவினார். எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ, எந்த மலையின் மீது முப்பரிமாணமும் பார்க்க முடியுமோ, அனைத்து 8 திசையும் பார்க்க முடியுமோ அதை போன்ற உயரமான எல்லை கற்களை நிறுவினார்.
அவ்வாறு அந்த எல்லை கல்லை நிறுவி 1050 என்று அதற்கு கீழே சர்வே மேப்பிலே குறியீடும் செய்திருக்கிறாங்க. 1050 என்பது 1050வது அடியிலே நிறுவப்பட்டிருக்கிற எல்லைக்கல் என்பது. இது ஆர்கியாலஜி இந்தியாவினுடைய தொல்லியல் துறையினுடைய ஆவணத்திலே பதிவாகி இருக்கிறது. அந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் கொடுத்தது நீங்களோ நானோ அல்ல, RSS சங்பரிவார கும்பலே அந்த ஆவணத்தை தந்திருக்கிறது. அந்த ஆவணத்திலேயே அது எல்லைக்கல் என்று பதிவாகி இருக்கிறது. அது தீபத்தூண் அல்ல. மிக முக்கியமான சில இடங்களிலே மாத்திரம் 5 அடி 6 அடி உயரம் உள்ள அப்படிப்பட்ட எல்லை கற்கள் வைக்கப்பட்டு இந்தியா முழுவதிலும் ஒரு சர்வே என்பது நடந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் நில அளவை பணி மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு இருக்கிற கற்கள் பல்வேறு இடங்களிலே இருக்கிறது. இங்கே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய சென்னையிலே இருக்கிற குன்றிலும் இருக்கிறது. பல்வேறு மலை குன்றுகளிலே அத்தகைய கற்கள் இருக்கின்றன. இந்த கல்லெல்லாம் தீபத்தூண்கள் அல்ல, எல்லை கற்கள் என்பதை இந்தியாவினுடைய தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிற சு போசு என்கிற ஆய்வறிஞருடைய நூலை தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிறது. அந்த தொல்லியல் துறையினுடைய ஆவணங்களே அது குறிப்பாக இருக்கிறது. இவ்வளவும் இருந்த பிறகு அந்த தீபத்தூண் என்று திருத்தியவர்களால் புதிய பெயரிடப்பட்ட எல்லை கல்லில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எதற்காக சொல்லுகிறார்கள்? அருமை நண்பர்களே, அந்த நுட்பத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தீபத்தூணுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் அந்த சமாதிகள் இருக்கிற அந்த பாதை வழியாக போய் சிக்கந்தர் தர்கா என்று சொல்லப்படுகிற அந்த தர்காவிற்குள்ளே நுழைந்து வெளியே வந்துதான் அந்த எல்லை கல்லை அடைய முடியும். தர்கா வழியாக போய்தான் எல்லை கல்லிலே தீபம் ஏற்ற முடியும் என்பதை நுட்பமாக புரிந்து கொண்ட இந்துத்துவ சனாதன சக்திகள் இந்த முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். ஆக இது அப்பட்டமான தவறு என்று 2014 மதுரை நீதிமன்றம் அதை தடை விதித்து காலம் காலமாக நாயக்கர் கால கல்வெட்டில் இருக்கிற மரபின் அடிப்படையில் திருப்புறங்குன்றம் அந்த கோபுரத்திற்கு நேர் உச்சியிலே இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவிலிலே ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூணிலே அனுமானுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கல்வெட்டு இருக்கிறது. புண்ணியவான்கள் இங்கே தீபம் ஏற்றலாம் என்று கல்வெட்டு இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று மதுரை நீதிமன்றம் தனிநபர் ஒரு நபர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து மேல்முறையீடு போன போது 2017 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை ஆமோதித்து அந்த இடத்தில் தான் உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் காலம் காலமாக ஸ்தானிக பட்டவர்கள் எந்த இடத்திலே தீபம் ஏற்றுகிறார்களோ அந்த இடத்தில் தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். 2 நீதிபதிகளுடைய அமர்வு தீர்ப்பளித்திருக்கிற ஒரு தீர்ப்பிலே GR சுவாமிநாதன் அவர்கள் தனிநபராக ஒரு நபர் நீதிபதியாக குறுக்கீடு செய்ய முடியுமா? நீதிமன்றத்தினுடைய மரபு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு உயர் நீதிமன்றம் கட்டுப்பட்டது இல்லையா? உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாவட்ட நீதிமன்றம் கட்டுப்பட்டது இல்லையா? 2 நபர் அவை அவர் சொன்ன தீர்ப்பிற்கு தனிநபர் நீதிபதியாக இருந்து எதிர் தீர்ப்பு எழுத முடியுமா? எல்லா மரபுகளையும் மீறி GR சுவாமிநாதன் அவர்கள் கலவரக்காரர்களோடு கைகோர்த்து கொண்டு தவறான தீர்ப்புகளை அள்ளி தெளித்ததனுடைய விளைவுதான் தமிழக அரசு அங்கே மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிற தனித்துவமான அதிகாரத்தை பயன்படுத்தி 144 என்று சொல்லக்கூடிய தடை உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் அந்த தடை உத்தரவையும் தானே நீக்குவதாக நீதிபதி அறிவிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான உரிமை வழங்கி இருக்கிறது. எக்ஸிகியூஷன் லா என்ஃபோர்ஸ்மென்ட் என்பது ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசினுடைய பணி. அதிலே ஒருபோதும் நீதிபதிகள் தலையிட முடியாது. நீதிபதிகள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஏன் செய்யவில்லை என்று விசாரிக்கலாம். தவறு இருக்கிறது என்று புரிந்தால் தண்டனை வழங்கலாம். ஆனால் இவர்களாகவே போய் நீதி தீர்ப்பை அமல்படுத்த முடியாது. அதுதான் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கி வைத்திருக்கிற பவர் ஷேர். நீதித்துறைக்கான ஒரு அதிகாரம், சட்டமன்றத்திற்கு ஒரு அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு அதிகாரம். நான் போய் தலைமை செயலாளரை பார்க்கிறேன் என்று சொன்னால் தலைமை செயலாளரை பார்ப்பதற்காக பல நூறு பேர் இங்கே காத்திருப்பார்கள்.
நான் போய் அவரிடத்தில் அனுமதி கேட்டு, ஐயா உங்களை நாளை வந்து பார்க்க முடியுமா என முன் அனுமதி கேட்டுத்தான் தலைமைச் செயலாளரை பார்ப்பது என்பது ஒரு நடைமுறையிலே இருக்கிறது. ஆக என்னை விட மேலானவராக தலைமைச் செயலாளர் இருக்கலாம், என்னை விட மேலானவராக அரசு செயலாளர்கள் இருக்கலாம். ஆனால் சட்டப்பேரவையிலே நான் தான் பேச முடியுமே தவிர தலைமை செயலாளர் பேச முடியாது. மாவட்ட ஆட்சித்தலைவரை இங்கே இருந்து போய் பார்த்து வானமாதேவியிலே இருக்கிறவர்களுக்கு மனைப்பட்டா தாருங்கள் என்று நான் போய் மனு கொடுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அறந்தாங்கி தனி பஞ்சாயத்தாக மாற்றி தாருங்கள் என்று நான் போய் மனு கொடுக்கலாம். அந்த மனுவை கொடுத்து விட்டு காத்திருக்கலாம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதை முடிவெடுக்க முடியும். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்றத்திற்குள்ளே வந்து எதுவும் பேச முடியாது. ஆக அதிகாரத்தை பிரித்து நீதிமன்றம் நம்முடைய அரசமைப்பு சாசனம் உருவாக்கி வைத்திருக்கிறது. 144 தடை உத்தரவு என்பது மாவட்ட ஆட்சியருடைய டிஸ்கிரிஷன் பவர். அவர் அந்த தீர்மானத்தை போடுகிறார். ஆனால் மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அழைத்து இருக்க வேண்டும், நோட்டீஸ் தந்திருக்க வேண்டும். இந்த 144 எதற்காக போட்டீர்கள் கேட்டிருக்க வேண்டும். சட்டத்தின் இந்தந்த பிரிவுகளிலே இந்த 144 செல்லாது என்பதை அவருக்கு சொல்லி இருக்க வேண்டும். பதில் வாதுரை வழங்குவதற்கு அவருக்கு வாய்ப்பளித்திருக்க வேண்டும். எதையுமே செய்யாமல் இதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இயற்கையான நீதியினுடைய பயணம் இதுதான். யார் மீது குற்றம் சுமத்தினாலும் அவர்கள் பதிலுரை சொல்வதற்கான வாய்ப்பை தந்திருக்க வேண்டும். எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த நீதிபதி ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்கிற அடிப்படையில் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த 144 உத்தரவை ரத்து செய்கிறார். மாவட்ட ஆட்சியருடைய கருத்தை கேட்காமலே அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழக மக்களை அவமதிக்கக்கூடிய இன்னொரு செயலையும் மதுரை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு போலீஸ்காரர்கள் இங்கோ எனக்கு முன்னால் கூட பல்வேறு காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சில உடன்பாடுகள் இருக்கலாம், சில மாறுபட்ட கருத்துக்கள் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காவல் அதிகாரி வாழுகிற இடத்திலும் ஒரு முருகன் கோவில் இருக்கும். ஆனால் வடநாட்டிலே இருக்கிற சிஎஸ்எம் என்று சொல்லக்கூடிய இந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கிறவர்களுடைய வீடுகளிலே முருகன் கோவில் இருக்கிறதா? முருகன் என்கிற பெயர் அவர்களுக்கு தெரியுமா? கந்தன் என்றால் தான் தெரியும். ஆக முருகன் என்கிற பெயரே தெரியாத, முருகன் கோவிலே இல்லாத வடமாநிலத்திலே வாழக்கூடிய அந்த சிஎஸ்எஃப் வீரர்களை தமிழ்நாட்டு வீரர்களுக்கு எதிராக போய் இந்த நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் கூட ஸ்தானிக பட்டைகள் அந்த பூசாரிகளுக்கு தான் உத்தரவிட்டிருக்க வேண்டும். பூசாரிகள் அதை மறுத்தால் ஏன் மறுக்கிறீர்கள் என்று நீதிமன்றம் அவர்களை அழைத்து விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் நீதிபதி சொல்கிறார், பூசாரிகள் செய்யவில்லை என்றால் வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமாரே போய் அங்கே தீபத்தை ஏற்றலாம் என்று ஒரு தீர்ப்பை தர முடியுமா? ராம ரவிக்குமாரை போய் தீபம் ஏற்ற சொல்கிற ஜி.ஆர். சுவாமிநாதனே ராம ரவிக்குமாரை கருவறையிலே நுழைந்து பூஜை செய்ய அனுமதிக்க முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆக இந்த அளவிற்கு சனாதன சத்பரிவார கும்பலுடைய கருத்தியலை உள்வாங்கி தமிழக காவல் வீரர்களுக்கு எதிராக சிஎஸ்எஃப் படையை அனுப்பக்கூடிய மிக தவறான முன்னுதாரணத்தை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேற்கொண்டார். அனைத்து விதமான தவறுகளையும் சரி செய்யக்கூடிய வகையில் சனாதன சங்பரிவார கும்பலுடைய அனைத்து விதமான வன்முறை வெறியூட்டலுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதியோடு நின்றதால் யாரும் அங்கே நெருங்க முடியாது. இது மாநில அரசினுடைய அதிகாரம். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதும் மக்களை பாதுகாப்பதும் மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரம் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர் உறுதியாக இருந்த காரணத்தினாலே திருப்பரங்குன்றத்திலே இந்த கலவரமானது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள். தீபம் ஏற்ற போனவர்களை போலவா அவர்கள் இருந்தார்கள். போலீஸை அடித்தார்கள், உடைத்தார்கள், தடுப்புகளை எடுத்து எரிந்தார்கள், வன்முறை வெறியாட்டம் நடத்தினார்கள், பொது சொத்துக்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள், சேதம் விளைவித்தார்கள். அந்த இடத்திலே அவர்களை அனுமதித்ததே தவறு. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பதட்டமான இடத்திலே 144 உத்தரவு என்று தமிழக அரசு சொல்லப்படுகிற அந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான நபர்களை தமிழக அரசு ஏன் அறிவித்தது என்கிற விமர்சனம், ஏன் அனுமதித்தது என்கிற விமர்சனத்தையும் இங்கே சேர்த்தே வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அந்த இடத்திலே கைது செய்யப்படுகிற போது சட்டப்பேரவையில் எனக்கு பக்கத்திலே இருக்கிற அன்பு சகோதரர் நைனா நாகேந்திரன் கண்ணியமாக அந்த கைது நடவடிக்கையை எதிர்கொண்டார். பாஜகவிலே இடையிலே அவர் சிக்கி கிடந்தாலும் கூட ஒரு காலத்திலே திராவிட இயக்கத்திலே இருந்து பண்பட்டவர் என்கிற காரணத்தினாலே போராடுவதற்கு இயக்கங்களுக்கு உரிமை இருக்கிறது சொன்னால் தடுத்து நிறுத்தி கைது செய்வதற்கு போலீசுக்கு உரிமை இருக்கிறது என்கிற அடிப்படையை புரிந்து கொண்ட அண்ணன் நைனா நாகேந்திரன் கைது நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். ஆனால் எச் ராஜா என்ற அந்த ஹாபிச்சுவல் அஃபெண்டர் என்ன செய்தார்? ஹாபிச்சுவல் அஃபெண்டர். இதற்கு முன்னாலே ஒரு சமயத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்த்து என்ன சொன்னார்? ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று சொன்னார். இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கே நமக்கு வெட்கமாக இருக்கிறது. ஒரு பொது இடத்திலே சட்டமன்ற உறுப்பினராக பொதுச் செயலராக நின்று கொண்டு மயிர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு அவ்வளவு தயக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர் என்று சொல்லிக் கொண்ட எச் ராஜா ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று சொன்னார். 4ஆம் தேதி அங்கே என்ன சொன்னார்? உங்க கலெக்டரும் கமிஷனரும் போட்ட ஆர்டர் என் கால் செருப்புக்கு சமம் என்று சொன்னார். கலெக்டரும் கமிஷனரும் அங்கே அமைதியாக இருக்கிறார். போலீஸ்காரர்கள் அங்கே போய் அவரிடத்தில் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தோழர்கள் ஏதாவது சாதாரண ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட தடியடிப்பதற்காக குவிந்து வருகிற காவல்துறை நம்முடைய தோழர்கள் மீது HS ஹாபிச்சுவல் அஃபெண்டர் என்று போடுகிற காவல்துறை இங்கே நான் பகிரங்கமாக குற்றம் சுமத்த விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே HS என்பது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. சேஷசாயினுடைய நீதிமன்ற அமர்வு மிக தெளிவான தீர்ப்புரை வழங்கி இருக்கிறது. ஒருவன் தொடர்ச்சியாக குற்றம் செய்வதை பழக்கமாக கொண்டிருந்தால் மட்டும்தான் அவன் மீது HS போட வேண்டும், ஹிஸ்டரி ஷீட்டர் என்கிற பெயரிலே கொண்டு வர வேண்டும். குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி எவனாவது ஒரு SC இளைஞன் கிடைச்சா அவன் மேல HS போடுறது. ஒரு காலமும் நேரமும் வருகிற போது அப்படி HS போட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கொலை வழக்கா இருந்தாலும் ஒரு எமோஷன்ல, ஒரு கோபத்துல, ஒரு ஆத்திரத்துல பிடிச்சி தள்ளி விடுறான், அந்த இடத்துல இறந்து போயிட்டான். அது ஒரு ஹாபிட் கிடையாது. கொலை செய்வதனுடைய தொடர் பழக்கம் அல்ல. கொலை வழக்கு இருந்தால் கூட HS போடக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை படித்திருக்கிறீர்களா இல்லையா? இப்படியெல்லாம் எங்க மேல HS போட்டு, என் மேலே HS போட்டு, நெய்வேலியில நான் ரிசைன் பண்ணி 2006 ரிசைன் பண்ணிட்டு வெளியே போய் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கங்கின் பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மேல நெய்வேலியில HS இருந்துச்சு. இதெல்லாம் சுட்டி காட்டிய பிறகுதான் அதிகாரிகள் மாற்றிக்கொண்டார். இப்படி எங்க மேல எளியவர்களை பார்த்தால் பாய்கிற காவல்துறை ராஜா முன்னாடி கையை கட்டிட்டு அப்படியே புலம்புது, அசிங்கமாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அந்த இடத்திலே புலம்பியதை, கெஞ்சியதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். வெளிப்படையாக நான் விமர்சிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் எவ்வளவு துணிச்சலோடு இந்த பிரச்சனை கையாண்டிருக்கிறார். பதவியே போனாலும், உயிரே போனாலும் திருப்பரங்குன்றத்திலே கலவரத்தை மூட்ட இந்த ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உறுதியாக இருந்தார். அந்த உறுதிப்பாடு அவருடைய தலைமையில் இருக்கிற துறைக்கும் இருந்திருக்க வேண்டும். கலெக்டரும் கமிஷனரும் போட்ட ஆர்டர் என் கால் செருப்புக்கு சமம். நான் சொல்ல முடியுமா? நான் சொன்னா என்ன விட்டுருவீங்களா? தம்பி செல்லப்பன் சொன்னா என்ன விட்டுருவாங்களா? மணவாளன் சொன்னா விட்டுருவீங்களா? ஆனால் தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய கீழ்மட்டத்திலேயும் கூட அந்த சென்சிட்டிவ்னஸ் இல்ல. அதனுடைய விளைவுதான் அங்கே அவர்கள் திரள அனுமதித்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அருமை நண்பர்களே, அருமை உறவுகளே, இந்த கலவரம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே ஒன்றை நான் நிறைவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே முழக்கத்தை எழுப்புகிற போது சொன்னோம், திருடாதே திருடாதே, தமிழகத்தின் தெய்வத்தை திருடாதே என்று நாம் முழக்கமிட்டோம். எச் ராஜா கத்துகிறார், கூவுகிறார். மலை முழுவதும் கந்தனுக்கே சொந்தம் என்று சொல்கிறார். கந்தனுக்கே சொந்தம், வெற்றிவேல் வீரவேல், முருகனுக்கு வீரவேல் சொல்றீங்களே, அந்த கோவிலுக்கு முன்னாடி முருகன் பேர் இருக்கா? நீங்க போட்ட நீதிமன்ற மனுவில முருகன் பேர் இருக்கா? எங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு ஐவகை நிலம் என்று சொல்லப்படுகிற குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என சொல்லப்படுகிற ஐவகை நிலங்களில் முதல் வகை நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடத்தினுடைய தலைவன் சேயோன் என்பவன் தான் முருகன். முருகன் என்கிற தமிழ் பெயர் அறுபடை வீடு முருகனுடைய முதல் வீடு திருப்பரங்குன்றம்.
முதல் வீடாக இருக்கிற திருப்பரங்குன்றத்திலே முருகன் என்கிற பெயரே காணாம, முருகன் என்கிற சொல்லே காணாம, சுப்பிரமணியன் என்றால் பிராமணனுடைய அடிமை என்று பொருள், சுப்பிரமணியன் என்று சொன்னால் பார்ப்பனி அடிமை என்று பொருள். நான் சொல்லவில்லை, மொழி ஞாயிறு தேவரேய பாவாணரும் அருளியாரும் சொல்லுகிறார்கள். மொழியறிஞர்கள் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் என்று சொல்வது பார்ப்பன அடிமை என்று சொல்வதற்கான சொல் என்று விளக்கி சொல்கிறார்கள். சமஸ்கிருதத்திலே இருக்கிற சுப்பிரமணியன் என்கிற பெயர் எங்கள் தமிழ் கடவுள் முருகனுக்கு ஏன் வந்தது? முருகன் தமிழ் கடவுள் என்றால் குன்றம் இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் என்பது தமிழ் மொழியானால், குன்றம் என்பது மலை என்றால் மலையில் வாழ்கிற மக்களுடைய அடிப்படை தொழில் வேட்டை தொழில் தானே. முருகனுக்கு படையிடுங்கிற போது ஆடு கோழியை பலியிடுவது என்பது வேட்டை தொழிலின் இயல்பான விளைச்சல் தானே. வேட்டை தொழிலை செய்கிறவர்கள் ஏன் அங்கே அனுமதிக்கப்படவில்லை? அல்லது வேட்டை தொழிலின் எச்சசுச்சமாக இருக்கிற பழங்குடி மக்கள் அங்கே பூசாரிகளாக இருக்கிறார்களா? முருகன் மலை கடவுள் என்றால் குமரன் குந்திலே இருக்கிறவன் என்று சொன்னால், முருகன் தமிழ் கடவுள் என்றால் ஆதி தமிழ் குடியாக இருக்கிற இந்த ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் அந்த கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படவில்லை? ஏன் பார்ப்பவர்கள் மட்டுமே முருகன் கோவிலில் இருக்கிறார்கள்? மலை முழுவதும் கந்தனுக்கு சொந்தம், கந்தன் பார்ப்பவர்களுக்கு சொந்தம் என்கிற அடிப்படையில் தான் எச்ராஜா இதை சொல்லுகிறார். அருமை தோழர் செல்லப்பரிங்கே வருத்தத்தோடு சொன்னார், நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். மாவலி மன்னனை, மகத்தார் அரசனை நீதியோடு நேர்மையோடு பாடாட்சிய பணியாற்றிய அரசாட்சிய மாவலி மன்னனை அரக்கன் என்று சொல்லி வாமன அவதாரம் எடுத்து அவனை வீழ்த்தி அவனை ஒரு அரக்கராக சித்தரித்த புராணங்கள் தான் மாமன்னன் நந்தனை அடிமை நந்தனாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். அடிமை நந்தனாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதோ இந்த மண்ணிலே பிறந்த, திருநாரையூரிலே பிறந்த நம்பியாண்டார் நம்பி அப்படி பதிவு செய்திருக்கிறாரா? நந்தனை பற்றி முதல் பதிவு நம்பியாண்டார் நம்பியனுடைய திருவந்தாதியிலே வருகிறது. அவரை இழிவாக பதிவு செய்திருக்கிறாரா? எப்பொழுது நந்தன் இழிவாக்கப்பட்டார்? மன்னன் நந்தன் எவ்வாறு இழிவாக்கப்பட்டார்? இந்த மண்ணிலே பூர்வ மீமாம்சம் என்று சொல்லக்கூடிய நல்லதை செய்தால் நல்லதே நடக்கும், நடுவிலே எதற்கு பூசாரிகள் என்று கேட்ட கூட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தில்லைவனத்திலே இருந்தது. இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தின் ஆதி முனிவர்கள் அந்த மண்ணிலே அப்படி வாழ்ந்த போது பார்ப்பவர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக சொல்லி படை நடத்தினார்கள். படை நடத்திய பார்ப்பனியும் அங்கே விரட்டி அடிக்கப்பட்டது. பழங்குடி தலைவராக இருந்த ஆதிக்குடிகளின் தலைவராக, அதன் அடையாளமாக இருந்த தமிழ் மெய்யியல் மரபின் அடையாளமாக இருந்த சிவபெருமான் பார்ப்பன கூட்டத்தை அடக்கிய காட்சிதான் அந்த ஆனந்த தாண்டவம் என்று சொல்லக்கூடிய அந்த தில்லை நடராசருடைய தாண்டவமாக நடனமாக இங்கே இருக்கிறது. அந்த இடத்தை எல்லாம் பிடித்து வேறு கதையை சொல்லி, தவறான பொய் கதைகளை சொல்லி அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கிறார் என்கிற செய்தி கிடைத்து, புறநாட்டிற்கு கிழக்கே வாத ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட மாமன்னன் நந்தன் அந்த இடத்திற்கு வந்தான் என பேராசான் அயோத்திதாச பண்டிதர் பதிவு செய்கிறார். அயோத்திதாச பண்டிதருக்கு தமிழக அரசு மணிமண்டபம் எழுப்பி இருக்கிறது. அயோத்திதாச பண்டிதருடைய ஆய்வுகள் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே ஆய்விருக்கைகளிலே பாடங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. அயோத்திதாச பண்டிதர் சொல்லுகிறார், வாதவூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருநகரை தலைமையாக கொண்ட மாமன்னன் நந்தன் அந்த மண்ணுக்கு வந்தார். பூர்வ தன்னுடைய மெய்யியல் மரபை மீட்டெடுப்பதற்காக வந்த இடத்திலே புருஷீகன் என்கிற பார்ப்பான் அவரிடத்தில் பொய் சொல்லி பல்வேறு கதைகளை சொன்னார். அவன் கதைகளை எல்லாம் வாதத்தால் முறியடித்த நம்முடைய தமிழ் முனிவர்கள் இறுதியாக பாண்டிய நாட்டிலே இருக்கிற அசோகோஷரை அழைத்து, அசோகோஷனுக்கும் புருஷீகனுக்கும் இடையில ஒரு விவாதம் நடைபெறக்கூடிய ஒரு அரங்கத்தை உருவாக்கினார்கள். அந்த இடத்திலே புருஷீகன் சொன்னது அத்தனையும் பொய் என்பதும், சிதம்பரம் தில்லைவனத்தில் இருக்கிற கோவில் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுடைய கோவில் என்பதும் உறுதியான பிறகு நாளை உங்களுக்கு தண்டனை தருகிறேன் நந்தன் தீர்ப்பை ஒத்திவைத்து விட்டு வீடு செல்கிறார். மறுநாள் காலையிலே புருஷீகனும் பார்ப்பன கூட்டமும் நந்தனுடைய காலடியிலே விழுந்து, வாருங்கள் பக்கத்தில் எங்களுடைய சாமி அப்படியே வந்து உங்களிடத்திலே பல செய்திகளை சொல்வதற்கு காத்திருக்கிறது என்று சொல்லி ஓமகுளம் என்கிற பகுதிக்கு கொண்டு போய் அந்த பொறியிலே வைத்து நந்தனை படுகொலை செய்தார்களே. நந்தனுடைய வரலாற்றை அயோத்திதாச பண்டிதர் ஆதாரங்களோடு எடுத்து சொல்கிறார். இதே தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக பாடாட்சிய பேரறிஞர் அருமை தோழர் காலம் தந்த
கருத்தியல் அடையாளம் தோழர் ரவிக்குமார் அவர்கள் நந்தனை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி இருக்கிறார். அருமை நண்பர்களே, அருமை தோழர் ஸ்டாலின், ராஜாங்கம் போன்ற அறிஞர்கள் நந்தனை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான எடுத்து போராட்டத்திலே, கருத்தியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நந்தன் மீண்டும் உயிர் தழுவான், மாமன்னன் நந்தனாக உயிர் தழுவான். இந்த சமூகம் அடிமை சமூகம் அல்ல, பண்ணை அடிமை சமூகம் அல்ல, ஞான பரம்பரை என்பதை சொல்லக்கூடிய வகையில் நந்தன் மீண்டெழுவார் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முருகனை கந்தனாக்கினார்கள், கந்தனை சுப்பிரமணியன் ஆக்கினார்கள். இன்று பார்ப்பனியம் அந்த கோவிலை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே வருகிற போது செயல் அலுவலரை அழைத்து ஈஓவை கூப்பிட்டு கேட்ட, எவ்வளவு கடப்பா கோவிலுக்குள்ள இருக்கு? 27 கடை கோவிலுக்குள்ள இருக்கு. அந்த 27 கடையில யாராவது இந்த மண்ணின் பூர்வகுடிகள் ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு கடையாவது இருக்கா? ஐயோ, அவங்களுக்கெல்லாம் இங்க கடை இல்லைங்க. சரி, முருகனுடைய மனைவியாக இருக்கிற வள்ளியின் தொடர்புடைய அந்த பழங்குடி மக்களுக்காவது இங்க கடை இருக்கா? ஐயோ, அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக இந்த மண்ணின் பூர்வகுடிகளாக இருக்கிற குன்றத்தில் வாழ்ந்த குறவர்களை வெளியே தள்ளிவிட்டு, இந்த மண்ணின் ஆதிக்குடிகளாக இருக்கிற ஆதிதிராவிடர்களை, தொல்தமிழர்களை வெளியே தள்ளிவிட்டு, முருகன் பெயரை கந்தன் பெயர் என்று மாற்றி கந்தனை சுப்பிரமணியனாக்கி, தமிழில் தமிழ் கடவுளுக்கு முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் எப்படா பூஜை செய்யற? இதை கேட்போமா கேட்க மாட்டோமா? இதையெல்லாம் நம்ம கேட்காதால இன்னைக்கு அவன் போய் தர்காவை இடிக்கணும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். நண்பர்களே, ஒன்றை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். SIR, ஸ்பெஷல் இன்சென்டிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் மறுபதிப்பு என்பது இன்று உருவாகி இருக்கிறது. இதுல நம்முடைய படிவங்கள் எல்லாம் வாங்கி படிவேற்றம் ஏத்திட்டுதான் தாசில்தாரும் கலெக்டரும் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு படிவங்கள் நிற்க போது, எவ்வளவு படிவங்கள் ரிஜெக்ட் ஆக போதுன்னு தெரியாது. தேர்தல் நடப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மேற்கொள்ள வேண்டிய பணிகளை அவசர அவசரமாக இன்று பாஜக ஒன்றிய அரசு நம் மீது திணித்திருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, எல்லா தலைவர்களும் சொல்றாங்க, அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் ஓரணியில் என்று சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையர் காதல போட்டுக்கிறதே தயாராக இல்லை, அதை பற்றி கவலைப்படவே தயாராக இல்லை. இந்திய ஒன்றிய பாஜக அரசின் ஒரே குறி தமிழ்நாடு தான். திராவிட மாடல் ஆட்சி என்று தெம்போடு திராணியோடு சொல்லி இருக்கிற தமிழ்நாடு தான் RSS சண்பரிவாரத்தினுடைய குறியாக இருக்கிறது. இந்த மண்ணின் மைந்தராக, பாதுகாப்பு அரணாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்கிரிய அண்ணன் வேளாண் மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் என்ற கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா? இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் என்ன கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா? கடவுள் நம்பிக்கை இதயத்தோடு இல்லத்தோடு வைத்துக் கொண்டிருப்பவர்கள், கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்திக் கொண்டு அடுத்தவரை அவமதிக்க கூடாது என்கிற கருத்தியல் தெளிவை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய இணைப்பு நிகழ்வு, இணைப்பு சக்தியாக தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை குறிவைக்கிறது. குறிவைப்பதற்கு முன்னதாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுடனே இவர்கள் ஒரு வேலையை சொன்னார்கள். எச் ராஜா போன்றவர்களும் தம்பி அண்ணாமலை போன்ற மனநலம் பிறந்தவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? தமிழக அரசு நீதிமன்ற தீர்ப்பையே நடைமுறைப்படுத்தவில்லை என்றவர்கள் கூவுகிறார்கள். நான் மிகவும் மதிக்கக்கூடிய மைய ஊடகங்களே கூட மிக தவறான செய்திகளை தொடர்ந்து பதிவிடுகிறார்கள். இந்து தமிழ் என்கிற அந்த நாளிதழ் மீது எனக்கு மரியாதை உண்டு. தமிழ் இந்து திசை என்ற தினசரி நாளுக்கு பெயர். தினத்தந்தி, தினமணி, தமிழ் இந்து இதையெல்லாம் கட்டாயமா வாங்குவோம். தினத்தந்தி கட்டாயமா வேணும், தினமணி வேணும், தினகரன் வேணும். எது கிடைக்கலையோ தமிழ் இந்து எங்கேயாவது இருந்தா வாங்கிட்டு வா தம்பி என்று தம்பி தரணிதரன் போய் தமிழ் இந்து வாங்கிட்டு வா இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன். அப்படி தமிழ் இந்து என்கிற பத்திரிகையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். தமிழ் இந்து பத்திரிகை 5ஆம் தேதி பத்திரிகையில் என்ன எழுதலாம்? உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தமிழக அரசு தடை. அது பேர் தீபத்தூணா? யார் சொன்னது தீபத்தூணு? அதற்கு எங்க சாட்சி இருக்கிறது? தொல்லியல் துறை அதை எல்லைக்கல் என்று சொல்கிறது. ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை இல்ல, ஒன்றிய அரசுடைய தொல்லியல் துறை அதை எல்லைக்கல் என்று சொல்கிறது. 1923
இவ்வளவுக்கு பிறகும் அதை தீபத்தூண் என்று திரிப்பதன் மூலமாக எங்கள் தெய்வத்தை திருட பார்க்கிறார்கள் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும் என்கிற அடிப்படையில் தான் திருடாதே திருடாதே தெய்வத்தை திருடாதே என்று சொல்கிறோம். யார் நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க? பாஜக அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே என்ன செஞ்சிச்சு? தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பதற்கு மூவர் கொண்ட குழு என்பது காலம் காலமாக இருந்த நடைமுறை. அந்த குழுல 3 பேர், ஒன்று பிரதமர், இன்னொன்று பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், மூன்றாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நாட்டின் நடைமுறையாக வரமாக சட்டமாக இருந்து வந்தது. பாஜக அரசு என்ன பண்ணுச்சு? எவ்வளவு நுட்பமாக தாக்குதல் நடத்திருக்கான் பாரு. இந்த தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் நடத்துது. நம்ம மக்களை போய் விலைக்கு வாங்குறதை விட தேர்தல் ஆணையத்தையே விலைக்கு வாங்கிட்டா என்ன என்று தேர்தல் ஆணையத்தினுடைய மாண்பை சிதைக்கக்கூடிய வகையில 3 பேர் கொண்ட அந்த குழுவில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த இடத்தை போராட்டத்தின் அடிப்படையில் அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் ஆகி இருக்கிற போது 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் ஆகி அவையிலே இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்ட அந்த நாளிலே தேர்தல் சீர்திருத்தத்துக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரதமர் இருப்பாரு, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, பிரதமரால் நியமிக்கப்படுகிற கேபினட் மினிஸ்டர் இருப்பார். உச்ச நீதிபதி வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியது யார்? தேர்தல் ஆணையத்தின் தலைவரை தேர்ந்தெடுக்கிற அந்த குழுவில் நீதிபதி இருக்கக்கூடாது, உச்ச நீதிபதி இருக்கக்கூடாது என்று நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியது பாஜக. கேரளாவிலே தீர்ப்பளித்தார்களே, பாலினத்தின் அடிப்படையில் வழிபாட்டு சுதந்திரத்தை மறுக்க கூடாது, ஐயப்பன் கோவிலில் விருப்பம் இருந்தால் முறையாக விரதம் இருந்து பெண்களும் வந்து பங்கேற்கலாம் என்று தீர்ப்பளித்தார்களே, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்தாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று கொக்கரித்தவர்கள் யார்? ஆயிரக்கணக்கான தீர்ப்புகள் இது நடைமுறைப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில் பாஜக ஒன்றிய அரசால் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்டாவது மயிராவது என்று சொன்னது யார்? 2 நீதிபதிகள் தந்த தீர்ப்பை காலிலே போட்டு மிதிப்பது யார்? இந்த அளவிற்கு நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் அவமானப்படுத்திவிட்டு இன்று தமிழ்நாடு அரசு நீதியை பின்பற்றவில்லை, நீதிபதி பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்வது எந்த வகையிலே நியாயம் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிற கேள்வி. நிறைவாக தமிழ் மக்களை பார்த்து நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, நடந்து கொண்டிருப்பது இஸ்லாமியர்களுக்கும் பாஜக சங்பரிவார கும்பலுக்கும் இடையிலான யுத்தம் அல்ல. இஸ்லாமியர்களை ஒரு அடையாளமாக வைத்து இந்த நாட்டின் பூர்வகுடிகளை, இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை ஒழித்து கட்டுவதுதான் பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது. எஸ்ஐஆரை பற்றி பேச வேண்டிய தமிழ் மக்கள் இன்று மதுரையிலே திருப்பரங்குன்றத்து பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த நவம்பர் 21ஆம் தேதி 100 ஆண்டு காலமாய் போராடி பெற்ற 29 தொழிலாளர் நல சட்டங்களை நிராகரித்துவிட்டு தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு 4 கோடு 4 தொகுப்பு சட்டங்கள் என்கிற அடிப்படையில் பாஜக ஒன்றிய அரசு தொழிலாளர் நலத்திற்கான 4 தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுடைய நலன் புதைக்கப்பட்டு விட்டது. இனிமே யாரையும் நிரந்தர ஊழியராக வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எந்த நிறுவனத்துக்கும் கிடையாது. பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற பெயரில் தனியார் மயம் இங்கு கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறது, சட்டபூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. இதே மண்ணிலே அரிட்டாப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பன்மை சூழல் நிலவிய அந்த இடத்தை டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கத்திற்கு, தனியார் சுரங்கத்திற்கு ஒன்றிய அரசு ஏலமிட்டது. திருப்பரங்குன்றம் மலையை போல பழமையான சமணப்படுகைகள் நிறைந்திருக்கிற மலைக்குன்றம் தான் அங்கே இருக்கக்கூடிய மதுரைக்கு அருகே இருக்கிற அரிட்டாப்பட்டி என்கிற பகுதி ஏலம் விட்டார்கள். ஒன்றிய அரசு கேட்பதற்கு நாதி இல்லை. மக்களின் கவனத்தை சீர்திருப்புவதற்காக தொழிலாளர் நல சட்டங்களின் மூலமாக தொழிலாளர்கள் உரிமைகளை பறித்தெடுத்து வேளாண் நல சட்டங்களின் மூலமாக இன்று விதை நெல்லுக்கான சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் எதிர்த்து போராடுகிறார்கள். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி, தனியார்களை எல்லாம் கார்ப்பரேட் மயமாக்கி, கார்ப்பரேட்டின் நலன்களுக்காக ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் நலன்களை எல்லாம் காவு கொடுக்கிற பாஜக அரசு நமது கவனத்தை திசைத்திருப்பதற்காக மதவெறி சண்டையை மூட்டி விடுகிறார்கள். ஆகவே அருமை உறவுகளே, நடந்து கொண்டிருப்பது ஏதோ
இஸ்லாமியர்களுக்கும் RSS சங்பரிவார கும்பலுக்கும் இடையிலான யுத்தம் அல்ல. நம்முடைய கவனத்தை திசைத்திருப்பதற்காக RSS சங்பரிவார கும்பல் எடுக்கிற முயற்சி ஓரணியில் திரண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையில் நின்று பகுத்தறிவு பால் தந்தை பெரியாரின் மண்ணிது என்கிற தீரத்தோடு உரத்தோடு இணைந்து நிற்போம். தமிழர்களா இணைந்து நிற்போம். இத்தகைய மதவெறி சக்திகளை விரட்டி அடிப்போம். இந்த மண்ணை மீட்போம். இங்கே ஆண்ட நந்தனை, நிலத்தை ஆண்ட, மண்ணை ஆண்ட, மொழியை ஆண்ட, பண்பாட்டை ஆண்ட மெய்யியல் தலைவன் மாமன்னன் நந்தனை இழிவுபடுத்துகிற காஞ்சி சங்கராச்சாரியாரை பார்த்து நான் அன்போடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ இல்ல, உனக்கு பின்னாடி எத்தனை சங்கராச்சாரிகள் வந்தாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. 5 வருஷம் எனக்கு காட்டுமன்னார் கோவில் மக்கள் வாய்ப்பை தந்தார்கள். இந்த ஒரு வாய்ப்பு வேணும்னா நான் நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்கேன். வெளிப்படையாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சவால் விட்டு சொல்றேன். எப்படி RSS சங்பரிவார கும்பல் கன்னியாகுமரியில போய் விவேகானந்தர் குன்றுன்னு சொல்லி இந்த குன்றுக்கு பெயர் வச்சு RSS சங்பரிவார மடமா மாத்துச்சோ, அத முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அழகா மாத்தினார். அவர் எதிர்த்துலாம் போராடல, சண்டை போடல. அதே இடத்துல வள்ளுவருக்கு 133 அடி உயரத்துல ஒரு திருவுருவ சிலை வச்சார். அது மாதிரி எழுச்சி தமிழரின் அன்போடு வேங்கையின் மைந்த நம்முடைய வேளாண் துறை அமைச்சருடைய கடும் உழைப்பால் அன்பால் இதோ எனக்கு முன்னாலே அணிதிரண்டிருக்கிற எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவால் அனைத்து மக்களின் அன்பால் சட்டமன்றத்திற்கு நான் போய் ஆற்றிய படிகள் உங்களுக்கு அறியாத ஒரு படியும் ஒன்று. அதுதான் காஞ்சிபுரத்தில் பௌத்த பண்பாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்று கோரி வெற்றி பெற்றிருக்கிறோம். எத்தனையோ சாதனைகள், அந்த சாதனைகள் சொல்றதுக்கு வேறொரு அவை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் காஞ்சிபுரத்திலே பௌத்த பண்பாட்டு மையம் உருவாக்கப்படும். காஞ்சிபுரம் என்றால் சங்கரமடம் என்கிற வரலாற்று சூழல் மாறி காஞ்சிபுரம் என்றால் பௌத்த பண்பாட்டு மையம் என்று 100 கோடிக்கும் மேலான செலவிலே தமிழக அரசு அங்கே ஒரு பௌத்த பண்பாட்டு மையத்தை நிறுவ போகிறது. சிந்தனை செல்வனுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் 2 அறிவிப்புகளை தந்தார். ஒன்று, திருப்பரங்குன்றத்தில் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கல, அதுக்கு பக்கத்திலே கீழே புலியங்குடி என்கிற குயிலக்குடி என்கிற இடத்துல சமண மையமும் காஞ்சிபுரத்திலே பௌத்த மையமும் தலா 100 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்படும். 100 கோடி ரூபாயில திருப்பரங்குன்றத்தில் சமண மையம் அமைக்கப்பட்டால் திருப்பரங்குன்றம் சமண அடையாளத்தோடு இருக்கும், காஞ்சிபுரம் பௌத்த அடையாளத்தோடு இருக்கும். நம்முடைய நாகப்பட்டினத்தையும் அதை போலவே நம்முடைய பௌத்த மையமாக அறிவிக்கிற முயற்சியிலே விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து ஈடுபடுவோம். ஆகவே மண்ணின் வரலாற்றை மாற்றி எழுதுவோம். மண்ணின் பூர்வகுடிகள் அணிதிரள்வோம். சாதியால் மதத்தால் நம்மை பிரித்து நம்முடைய கடவுளர்களை திருடி அந்த கடவுளர்களின் மீது சனாதன சாயத்தை பூசி இருக்கிற சங்பரிவார கும்பலை அடையாளம் நின்று விரட்டி அடிப்போம். கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது என்பது அன்பை, இறை அருளை, பிரபஞ்சத்திற்கும் தனிமனிதருக்கும் இடையில் இருக்கிற உறவை உணர்கிற தருணம். அதனால்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று தீபத்திற்கெல்லாம் விளக்கம் கொடுத்த அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார், சாதியும் சமயமும், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. இது வள்ளலாருடைய வழக்கம். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சொன்னாரே, அந்த தீபச்சுடர் தான் தமிழ்நாட்டிலே எரியும். அந்த தீபச்சுடரை பாதுகாக்கக்கூடிய களத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வரோடு எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் பண்பாட்டு போராளி அண்ணன் திருமாவின் கரம் இணைந்திருக்கும். எழுச்சி தமிழரின் தலைமையிலே அரசமைப்பை பாதுகாப்போம். உயிரை தந்தும் பன்மை தன்மையை பாதுகாப்போம் என முழங்கி கலவரத்தியை மூட்டவா கடவுள் பக்தியை ஊட்டவா என்கிற இந்த கேள்விக்கு விடை சொல்லாமல் இங்கே இருந்து யாரும் இனிமேல் ஒரு அடி எடுத்து நகர்த்தி வைக்க முடியாது. மதுரையை நோக்கி என்கிற வகையில மதவெறி வன்முறை ஆட்டத்தை தடுத்து நிறுத்துவோம் என மண்ணிலே இருந்து முழங்கி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.